கல்யாண வீட்டு சாப்பாடுனாலே அதுல முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அந்த மணமான சாம்பார் தான். அதே சுவையில வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் துவரம் பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்பதான் இந்த சாம்பாரோட ரகசியமே இருக்கு. தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய மிதமான தீயில வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா துருவன தேங்காய் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த கல்யாண வீட்டு வாசனைய தரும். ஒரு அகலமான பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. சாம்பாருக்கு சுவையே இந்த சின்ன வெங்காயம் தான். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச முருங்கைக்காய், கேரட், கத்தரிக்காய் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறி பாதி வெந்ததுமே கரைச்சி வச்ச புளித்தண்ணியையும் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. மசாலா வாசம் வந்ததும் வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் பதத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு சின்ன துண்டு வெல்லம், மணத்துக்கு நெய், அப்புறம் நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். மணக்க மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் தயார்.